ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் அன்றைய வார்த்தை கேட்கும்படியாய் முகமுகமாய் உங்களை காணும்படியாய் என் அப்பன் இயேசு அடியேனுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். அதற்காய் என் தெய்வத்தை மனதார நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். உங்களுக்கு வேண்டியவைகள். மத்தேயு நற்செய்தியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் சொல்கிறது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் உங்களை இனியும் ஆராய்ந்து அறிந்தவர். தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னதாய் என்னை பெயரிட்டு மகிழ்ந்தவர். அவர் சொல்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை, என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. 38 ஆண்டு காலம் நொண்டி முடவனாய் இருந்த பெதாஸ்தா குளத்தில் இறந்த அந்த முடவனை அறிந்து அவனை விசாரிக்கும்படியாய் கடந்து வந்து அவனை சுகமாக்கின அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறார். அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். ஆம், எனக்கு அருமையானவரே, எதை உண்போம் எதை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறவர் இன்றைக்கு என்னையும் உடுத்து வைக்கிறார். காக்கை குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கிறவர் இன்றைக்கு வரை என்னை நடத்தியிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? என்னை அறிந்திருக்க தேவ சமூகத்தில் நான் வந்திருக்கிறேனா, இல்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து தேவாலயத்தில் வந்து தேவன் நல்லவர் என்று சொல்லி பாடி ஆராதிக்கிறேனா? யோசித்து பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. கர்த்தரை தேடும் பொழுது உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அருமையாய் அவர் செய்வார். ஹல்லேலூயா. தனக்கு வேண்டிய எல்லாவற்றையும். ஒரு அருமையான தம்பி பெரிதாளில் இருந்து ஃபோன் பண்ணார். அந்த வீட்டுக்கு அவர் ஒரு தரம் பையன். இந்த குடும்பத்தில் இன்னைக்கு கப்பலில் இருக்கிறார். அவர் சொன்ன ஒரு காரியம், முதல்ல வரும்போது கர்த்தரை அறியாத தம்பியாக இருந்தான். கர்த்தரை அறிந்து கர்த்தரை மட்டும் தேடுப்பான்னு சொன்னேன். அவன் வாலிப நாட்களை கர்த்தரை விடாப்படியாய் பிடித்து தேட ஆரம்பித்தான். அவனுக்குள்ளாய் இருந்த அந்த சரீர குறைபாடு மாறினது. கர்த்தர் அவனை நடத்தினார். அவரை தேடினபடினாலே அவனுக்கு ஆசீர்வாதத்தை கூட கொடுத்தார். அவன் கடல் தொழில் செய்ய வேண்டும் என்று சொல்லி சாதாரண ஒரு காரியத்தில் இருந்தபோது அவனை எடுத்து உயர்த்தி இன்றைக்கு கப்பலிலே பணிபுரியும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். 2 வாரங்களுக்கு முன்னதாக அலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார், மறுபடியும் நான் கப்பல் போகும்படியாய் நான் வந்திருக்கிறேன், எனக்கு ஆஜ்ஜபியுங்கள் என்று சொல்லி. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, அன்பு சகோதரா, அன்பு சகோதரியை உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு வேண்டியது என்னென்பது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். இன்ன மரத்தில் இந்த கனி இன்ன கலரில் இருக்கணும்னு சொல்லி அவர் உருவாக்கி வைத்திருக்கிறவர். உன் இருதயத்தின் விருப்பங்களையும் உள்ளான இருதயத்தின் காரியங்களையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அவருக்கு முன்னதாக நீ நிற்பாய் என்று சொன்னால் உன் தேவைகளை தேவன் சந்திப்பார். முதலாவது தேவனை மாத்திரம் அதிகாலையில் தேடி பாருங்கள். அதிகாலையில் நீங்கள் தேடும் பொழுது உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட அமர்ந்து ஆண்டவரை ஆராய்த்து பாருங்கள். பரிசுத்தாவில் இணைந்து வேதத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் தேடாத ஆசீர்வாதங்களாம் உங்களை தேடி வருவதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. உங்களை தேடி, உங்கள் வீட்டை தேடி, உங்கள் குடியிருப்பை தேடி, உங்கள் குடும்பங்களை தேடி ஆசீர்வாதம் வரும். எப்பொழுது? கர்த்தரை தேடும் பொழுது. கர்த்தரை அறிந்திருக்கு. அவர் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னு தெரியும். இதெல்லாம் தேவைன்னு தெரியும். அதனதன் காலங்களிலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. இதெல்லாம் தெரிந்துதான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். இது தேவை. பொல்லாதவளாய் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான நாளாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களுக்கு வேண்டியதை தேவனிடத்தில் மாத்திரம் கேளுங்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் என்று சொன்னேன்.
அந்த தெய்வம் எனக்கு தருவீர் என்று சொல்லி விசுவாசித்து நிற்கிறோம் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு முன்னதாக நில்லுங்கள். எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன் தன்னுடைய மகிமையாலே நிரப்புவார். கணத்தையும் ஐஸ்வரியத்தை கொடுத்து நிரப்புவார். உங்கள் வறுமை தரித்திரம் எல்லாம் வெளியேறிவிடும். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உமக்கு முன்னதாய் நின்று ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவனே, கொஞ்சி மகிழ ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி அம்மானு கூப்பிட, அப்பானு கூப்பிட ஒரு மழலை செல்வம் குழந்தை இல்லை என்று சொல்லி ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகளின் கற்ப வாசலை திறப்பீராக. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இவைகள் வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறபடினாலே நீ அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இதை கேட்கிற தேவையுள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.